வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அடாப்டமிலா. இன்றைக்கி நம்ம இன்டிசைன் கிளாஸ் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இன்டிசைனில் 3 கிளாஸஸ் போட்டிருக்கோம். அதில் தேர்ட் கிளாஸில் முக்கியமாக என்ன பார்த்தோன்னா, ஒரு ஃப்ரேம் போட்டு அதுக்குள்ளே இமேஜ் எப்படி செட் பண்ணுறது, அந்த ஃப்ரேமுக்கும் இமேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இமேஜை மட்டும் எப்படி ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணாமல் ரீசைஸ் பண்ணுறது, தென் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்ன, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு இமேஜை வந்து ஒரு கார்னரில் மட்டும் பாயிண்ட் பண்ணி எப்படி ரீசைஸ் பண்ணுறது, தென் அந்த இமேஜோட விட்த்து, ஹைட்டு, ஸ்ட்ரோக்கு, கார்னர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் தேர்ட் கிளாஸில். இன்றைக்கி ஃபோர்த் கிளாஸில் அதோட கண்டினியூஷனாக மல்டிபிள் இமேஜஸை வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி அதில் இருக்க வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்டிசைன் கிளாஸஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா, இன்டிசைன் கிளாஸஸ் வந்து வியூஸ் சுத்தமாக வரவே மாட்டேங்குது. லாஸ்ட்டாக தேர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 200 வியூஸ் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாரம் ஆச்சு 200 வியூஸ் போகிறதுக்கே. ஸோ இன்டிசைன் கிளாஸஸ் போட்டால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ போன கிளாஸில் இந்த மாதிரி ஃபேடடான பேக்ரவுண்டோடு முடித்தோம். ஸோ இப்போ இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் லாக் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா Ctrl+L போட்டிங்கன்னா லாக் ஆகிடும், Ctrl+Alt+L போட்டிங்கன்னா அன்லாக் ஆகிடும். இப்போ Ctrl+L போட்டு லாக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரேம்குள்ளார ஒரு இமேஜை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ் கிளிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா Ctrl+D கொடுத்துக்கோங்க ஷார்ட்கட் கீ. ஜஸ்ட்டு ஒரு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேமுக்கு சென்டரில் கொண்டு போனால் நம்ம கர்சர் வந்து ஹேண்ட் சிம்பிள் மாதிரி மாறும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணலாம். இப்போ Ctrl- போட்டு ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ பெரிய இமேஜாக இருக்குது. இந்த ஃப்ரேமில் வந்து நமக்கு இவ்வளோ தான் விசிபிளாக இருக்குது. இந்த இமேஜை இந்த ஃப்ரேம்குள்ளே ஃபிட் பண்ணுறது, அப்படி இல்லைனா இந்த ஃப்ரேமை வந்து இந்த இமேஜ் சைஸ்க்கு ஃபிட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்டிசைனில். அது என்னென்னு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபிட்டிங்க்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 4வது இருக்குல்ல, இதுலேருந்து வரலாம். ஃபிட் ஃப்ரேம் டு கண்டென்ட் அப்படின்னு இருக்குது. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட மீனிங் என்னென்னா, இந்த கண்டென்ட் வந்து இவ்வளோ பெருசு, இமேஜ் வந்து நமக்கு இவ்வளோ பெருசு, பட் ஃப்ரேம் இவ்வளோ தான். நம்ம என்ன சொன்னோன்னா, அந்த ஃப்ரேமை வந்து கண்டென்ட் சைஸ்க்கு ஃபிட் பண்ண சொன்னோம். ஸோ அந்த சின்னதாக இந்த ஃப்ரேம் வந்து பெருசாகி கண்டென்ட் சைஸ்க்கு ஃபிட் ஆகிடுச்சு. ஏன் நம்ம கண்டென்ட் இவ்வளோ மட்டும் தான் விசிபிளாக இருக்குது, இங்கிட்டலாம் விசிபிளாக இல்லை அப்படின்னா, இதான் வந்து பேஸ்போர்ட் சைஸு. பேஸ்போர்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+K கொடுத்துக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன் வந்துடும். இதில் கைட்ஸ் அண்ட் பேஸ்போர்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் மார்ஜின், வெர்டிக்கல் மார்ஜின், இது 2 தான். ஸோ ஹரிசாண்டல் மார்ஜின் நான் ஒரு 500 கொடுத்துக்கிறேன். தென் வெர்டிக்கல் மார்ஜினும் 500 கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பேஸ்போர்ட் சைஸ் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு இமேஜ் ஃபுல்லாகவே விசிபிளாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், Shift+Alt ஹோல்டு பண்ணி இந்த ஃப்ரேமை மட்டும் சின்னது பண்ணிடுறேன். இமேஜை சின்னது பண்ணல, ஃப்ரேமை தான் சின்னது பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஆப்ஷன் கொடுத்து பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஃபிட்டிங்கில் ஃபிட் கண்டென்ட் டு ஃப்ரேம் இதை கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் வந்து இந்த ஃப்ரேம்குள்ளார அழகாக ஃபிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த இமேஜ் வந்து அழகாக இந்த ஃப்ரேம்குள்ளார ஃபுல்லாகவே ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்குறதுக்கு இந்த ஃப்ரேம் வந்து லைட்டாக நான் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இமேஜை இன்க்ரீஸ் பண்ணல. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஃபிட்டிங்கில் போயிட்டு சென்டர் கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டென்ட் வந்து இந்த ஃப்ரேமுக்கு சென்டராக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. தென் Ctrl+Z கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஃபிட்டிங்கில் ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோஷனலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கும் நம்ம கீழே பார்த்த ஆப்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நம்மளோட ஃப்ரேம் வந்து ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஃபிட்டிங்கில் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஃபிட் கண்டென்ட் டு ஃப்ரேம் கிளிக் பண்ணுறேன். நம்ம இமேஜ் வந்து ப்ரொபோஷனலாக ஃபில் ஆகலை, ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ண மாதிரி இருக்குது ஒன் சைடாக மட்டும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஃபில் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக தப்பு, இமேஜோட ஒரிஜினாலிட்டியே மாறிடும். இந்த மாதிரி இதுக்கு தான் ரைட் கிளிக் பண்ணி ஃபிட்டிங்கில் போயிட்டு ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோஷனலி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு Shift+Alt ஹோல்டு பண்ணி 2 சைட்லேயுமே ட்ராக் பண்ண மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஃபிட்டிங்கில் போயிட்டு ஃபிட் கண்டென்ட் ப்ரொபோஷனலி அப்படின்னு இருக்குது. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கண்டென்ட் வந்து வெளியில் இருந்துச்சு. பட் இப்போ நம்ம அந்த ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே ப்ரொபோஷனலாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஃபிட்டிங்கில் போயிட்டு ஃபிட் ஃப்ரேம் டு கண்டென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து கண்டென்ட்டுக்கு ஃபிட் ஆகிடும். இதோட ஷார்ட்கட் கீ வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டிசைனில் ஒர்க் பண்ணும்போது ஷார்ட்கட் கீ வச்சு ஸ்பீடாக டக்குன்னு ஃப்ரேமை ஃபிட் பண்ணி கண்டென்ட்டில் வச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த இமேஜுக்கு சென்டரில் கிளிக் பண்ணி Shift+Alt ஹோல்டு பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணி நான் இந்த ஃப்ரூட்டை மட்டும் ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி Alt ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அகைன் Alt ஹோல்டு பண்ணி இன்னும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை டெலீட் பண்ணிட்டு தான் அடுத்த இமேஜ் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+D போட்டு அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். இப்போ இந்த கண்டென்ட்டில் சென்டரில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ஃப்ரேம்குள்ளே ஃபிட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+Alt கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரேம்குள்ளே ஃபிட் ஆகிடும்.
இப்போ இந்த ஃப்ரேமை ஃபிட் பண்ணுறது Ctrl+Alt+C கொடுங்க, ஃபிட் ஆகிடும். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு லைட்டாக நான் ட்ராக் பண்ணி சென்டரில் வச்சுக்கிறேன். அடுத்து இதில் வேறு ஒரு இமேஜ் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் லாக் பண்ணிவிட்டு ஒரு 3 இமேஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3 இமேஜுமே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு கார்னர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த லிங்க் வந்து இப்போ லிங்காக இருக்குது. ஸோ லிங்க்கை எடுத்து விட்டுட்டு ஒரு இதில் மட்டும் ரவுண்டட் கார்னர் வச்சுட்டு நான் வேல்யூ வந்து ஒரு 5 கொடுக்குறேன். இது வந்து லெஃப்ட் கார்னர் 5 கொடுத்தா சரியாக தெரியல, நான் 20 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எல்லா இமேஜ்லேயுமே எனக்கு இந்த மாதிரி கார்னர்ஸ் வந்துடும். இப்போ இந்த லிங்க் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா இதுலேயுமே எனக்கு 20 ரவுண்டட் கார்னர்ஸ் வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் மல்டிபிள் இமேஜஸ்க்கு வந்து நம்ம கார்னர் ஆப்ஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா எஃபெக்ட்ஸ், அது எப்படின்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு டிரான்ஸ்பேரன்சி கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃபெக்ட்ஸ் கொடுக்குறதுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த ஆப்ஷன் பண்ணணுமா என்னென்னா அப்படிலாம் இல்லை. இப்போ இந்த 3 இமேஜுமே செலக்டில் தான் இருக்குது. ஸோ Ctrl+Alt+M கொடுத்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ அப்ளை ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த எஃபெக்ட்ஸ் பேனல் கொண்டு வரதுக்கு இந்த ஷார்ட்கட் கீ தான் இருக்குது. ட்ராப் ஷேடோ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மீதி என்னென்ன எஃபெக்ட்ஸ் வேணுமோ கொடுத்துக்கலாம். அப்படி ட்ராப் ஷேடோ தான் வேணும் அப்படின்னா ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ட்ராப் ஷேடோ, இன்னர் ஷேடோ, அவுட்ரு க்ளோ எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் பார்த்தது தான். இன்னர் க்ளோ, பெவல் அண்ட் எம்போஸ், சாட்டின், பேசிக் ஃபெதர். இதில் பேசிக் ஃபெதர் அப்படின்றது இமேஜை சுற்றி வந்து ஃபெதர் எஃபெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். சுற்றி இந்த மாதிரி ஃபேடட் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும் இமேஜை சுற்றி. அடுத்து டைரக்ஷனல் ஃபெதர், இது வந்து ஒரு சைடு மட்டும், எந்த சைடில் உங்களுக்கு ஃபெதர் வேணுமோ அந்த சைடில் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபைனலாக கிரேடியன்ட் ஃபெதர். இந்த பேசிக் ஃபெதரை இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணிடுறேன். கிரேடியன்ட் ஃபெதர் ஆன் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம கிரேடியன்ட் கொடுக்குறோம்ல அந்த ஆப்ஷன் மாதிரி தான். லீனியராக இருக்கட்டும், ரேடியலாக வச்சுக்கலாம். ஸோ சுற்றி நமக்கு ஃபெதர் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். இப்போ லீனியராக வச்சுட்டு நான் இப்போதைக்கு ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த கிரேடியன்ட் ஃபெதர் எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக ஒரே டூலில் கொடுக்கலாம். அது எப்படின்னா இப்போ இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிரேடியன்ட் ஃபெதர் டூல் வந்து இங்கே இருக்குது. இதோட ஷார்ட்கட் கீ வந்து Shift+G. இப்போ இங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு ஃபெதர் எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்களே வந்து டிசைட் பண்ணி ஈஸியாக கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை இமேஜுக்கு வேணாலும் இந்த ஃபெதர் எஃபெக்ட்ஸ் வந்து அந்த இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த கிரேடியன்ட் ஃபெதர் ஆப்ஷன் உங்களுக்கு எங்கே ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு இமேஜை கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபெதர் ஆப்ஷன் வந்து அந்த இமேஜுக்கு கீழே கொடுத்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து பேக்ரவுண்டில் லைட்டாக பிளெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி சாலிடான பேக்ரவுண்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அந்த ஃபெதர் ஆப்ஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ என்ன பேக்ரவுண்ட் செட் பண்ணுறீங்களோ அந்த பேக்ரவுண்டோட இந்த இமேஜ் பிளெண்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் தான் ஃபெதர் ஆப்ஷன். இந்த இமேஜஸ்லாம் நம்ம லிங்க் பண்ணனால என்ன பெனிஃபிட்னா, இப்போ இந்த 3 இமேஜையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி. ஸோ ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் நமக்கு எல்லா ஆப்ஷனுமே வரும். Adobe Photoshop செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 3 இமேஜுமே நமக்கு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நம்ம கலர் கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சும்மா நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ 3 இமேஜையுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ Ctrl+S கொடுத்து சேவ் கொடுத்தா நமக்கு வந்து சேவ் அஸ் PSD-ஆக தான் கேட்கும். பிகாஸ் நமக்கு 2 லேயர் இருக்குது. ஒரே லேயராக இருந்தால் தான் நமக்கு JPEG ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்லேயே வந்து அப்டேட் ஆகும். அதனால் லேயரில் போயிட்டு ஃப்ளாட்டன் இமேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு எல்லா லேயருமே கம்பைன் ஆகி ஒரே பேக்ரவுண்ட் லேயராக வந்துடும். இப்போ Ctrl+S போட்டு சேவ் பண்ணால் நமக்கு இந்த குவாலிட்டி ஆப்ஷன் மட்டும் தான் கேட்கும். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இதே மாதிரி 3 இமேஜையுமே நான் சேவ் பண்ணிக்கிறேன். அங்கே நம்ம கலர் சேஞ்சஸ் பண்ணி சேவ் பண்ணது இங்கே உடனே பாருங்கள் அப்ளை ஆகிடுச்சு. அங்கே சேஞ்ச் பண்ணது இங்கே அப்ளை ஆகலை அப்படின்னா Ctrl+Shift+D போட்டுக்கோங்க. லிங்க்ஸ் பேனல் வந்துடும். இதில் போய்ட்டு கீழே இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரீலிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 இமேஜையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குரூப் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டாட்டட் லைனாக சுற்றி வரும். ஸோ மூவ் பண்ணிங்கன்னா எல்லாமே சேர்ந்து தான் மூவ் ஆகும். இதில் இப்போ இந்த ஒரு இமேஜை மட்டும் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு இமேஜ் மட்டும் செலக்ட் ஆகும். இதை மூவ் பண்ணி வச்சுட்டு வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப் அப்படியே தான் இருக்கும். குரூப்போட அந்த விட்த்து மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இப்போ மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து தான் வரும். இதை அன்குரூப் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா Ctrl+Shift+G கொடுத்து அன்குரூப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் இருக்குது, அது வந்து லாக்கில் இருக்குது. ஸோ நம்ம அதை மூவ் பண்ண முடியாது. அதுக்கு மேலே இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜை இந்த 2 இமேஜுக்கும் சென்டரில் கொண்டு வரணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் போயிட்டு பிரிங் ஃபார்வர்ட் கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரேம்குள்ளே இமேஜ் வச்சுருக்கனால 2 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரேம் வரும், அடுத்து இமேஜ் வரும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் போயிட்டு பிரிங் ஃபார்வர்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த 2 இமேஜுக்குமே சென்டராக இந்த இமேஜ் வந்துருச்சு.
ஸோ பிரிங் ஃபார்வர்ட் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னாடி கொண்டு வரது, சென்ட் பேக்வர்ட் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னாடி கொண்டு போகிறது. இதில் பிரிங் டு ஃப்ரண்ட், சென்ட் டு பேக்குன்னு இருக்குது. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் போயிட்டு சென்ட் டு பேக் கிளிக் பண்ணுறேன். இந்த இமேஜ் பாருங்கள், இந்த 2 இமேஜ் ப்ளஸ் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாத்துக்குமே பின்னாடி போயிடுச்சு. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜோட ஒப்பாசிட்டி வந்து நம்ம கம்மியாக வச்சுருக்கனால இந்த இமேஜ் கொஞ்சம் விசிபிளாக தெரியுது. இதோட ஒப்பாசிட்டி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த இமேஜ் சுத்தமாக தெரியாது, அதுக்கு பின்னாடியே போயிடும். இந்த பேக் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஒவ்வொரு தடவை பண்ணுறது வேஸ்ட்டு. இப்போ இந்த இமேஜை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னாடி கொண்டு போகிறேன். ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கிளிக் பண்ணால் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னாடி போகும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கிளிக் பண்ணால் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னாடி வரும். இப்போ இந்த இமேஜை ஃபுல்லாக பின்னாடி கொண்டு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கிளிக் பண்ணால் ஃபுல்லாக பின்னாடி போயிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா ஃபுல்லாக முன்னாடி வந்துடும். ஃபோட்டோஷாப்பில் லேயர்ஸை நம்ம ஃபுல்லாக முன்னாடி கொண்டு போகிறது, ஃபுல்லாக பின்னாடி கொண்டு போகிறதுக்கு இந்த ஷார்ட்கட் கீ தான் யூஸ் பண்ணுவோம். அதே ஷார்ட்கட் கீ தான் இதுலேயுமே வந்து ஃப்ரேமை வந்து முன்னாடி பின்னாடி கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடாக வந்துடும். இந்த கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம போடுற இன்டிசைன் கிளாஸஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இன்டிசைன் லேர்ன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கண்டென்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.